பிரத்யங்கரா பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் நடைபெறுகிறது. வெண்பாக்கம் மலையடிவாரத்தில் உறையும் பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா தேவியை நெஞ்சார வேண்டிட நினைவுகளில் போற்றிட சஞ்சாரமாகுமே செல்வம் நாயன வந்தாயே தவநிலை நின்றாயே ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாயே நாயன வந்தாயே தவநிலை நின்றாயே ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாயே சொல்லாத வினைகள் சூழ்ந்திடும் போது சூலத்தை ஏந்திடுவாய் இல்லாத ஏழை வேண்டிடும் வாழ்வை அம்மா நீ தந்திடுவாய் உமையவளே மலைமகளே காப்பவளே அருள்பவளே ஜெய் பிரத்யங்கரா தேவி பொன்மகளே பௌர்ணமி வெண்ணிலவே புன்னகை நம்பிக்கையே புண்ணிய அம்பிகையே பூரண பொன்மகளே பௌர்ணமி வெண்ணிலவே புன்னகை நம்பிக்கையே புண்ணிய அம்பிகையே கண்ணீரை கூட பன்னீராய் மாற்றும் கற்பகவல்லி தாயே கற்பூர ஒளியில் கருணை பொழியும் கண்கண்ட தெய்வம் கண்ணீரை கூட பன்னீராய் மாற்றும் கற்பகவல்லி தாயே கற்பூர ஒளியில் கருணை பொழியும் கண்கண்ட தெய்வம் நீயே. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது. அஷ்டமி சந்திரனை தலையில் சூடியவள் சூலம், கபாலம், பாசம், டமருகம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி அருள் பாலிக்கும் அன்னை ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு தேய்பிறை அஷ்டமி நடு நிசியில் யாகம் செய்வது மிகவும் சிறப்பு. ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமியில் நடுநிசி யாகம் இரவு 9 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை நடைபெறுகிறது. 9 அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள். ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள். क्षज्वालाजिह्वे करालदं ट्रे जय प्रत्यङ्गिरे क्षं ह्रीं ॐ फट् स्वाहा ஆனந்த மாமகளே அபயம் தருபவளே வேறென்ன
பிரத்யங்கரா தேவியின் அஷ்டோத்திரத்தில் வரும் அஷ்ட பைரவ பூஜித்த விக்கிரகாயை நமஹா என்ற மந்திரத்திற்கு ஏற்றாற்போல் இந்த தேய்பிறை அஷ்டமி நடுநிசி யாகத்தில் அஷ்ட பைரவர்கள் வந்து ஜெய் பிரத்யங்கராவை பூஜிக்கிறார்கள். இந்த காட்சியை அன்னை பிரத்யங்கராவே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளுக்கு காண்பித்துள்ளாள். எதிரிகளை அடியோடு அழிப்பதில் பிரத்யங்கரா தேவிக்கு இணை எவரும் இல்லை. மற்றும் பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற கெடுதல்களையும் நம்மில் இருக்கும் தீய குணம், பொறாமை, பேராசை, மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா தேவியானவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். ஜெய் பிரத்யங்கிரே! எல்லாரும் இருகரம் கூப்பி வணங்கிக்கோங்க. அம்மா, தேய்பிறை அஷ்டமி நடுநிசி காலத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றோம். எங்களுக்கு ஏற்பட்டுள்ள எதிரிகள், சத்ருக்கள், பில்லி சூன்யம், ஏவல்கள், பேய் பிசாசு தொந்தரவுகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், கண்ணுக்கு தெரியாத கண் திருஷ்டி எதுவாக இருந்தாலும் இன்று இந்த ஹோமத்தில் கலந்து கொண்ட பலன் மூலமாக அத்தனையும் பஸ்மமாக வேண்டும் தாயேன் வேண்டிக்கோங்க. மிளகு ஹோமம் செய்தவர்கள் அத்தனை பேரும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கூடவே இருந்து வழி நடத்துமான் வேண்டிக்கோங்க. இது போல ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியிலும் தொடர்ந்து கலந்துகிட்டாலே பல மாற்றங்கள். 16 தேய்பிறை அஷ்டமி தொடர்ந்து கலந்து கொண்டால் பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதனால மிளகு ஹோமம் செய்தவர்களுக்கும் இன்று இந்த மண்ணை மிதித்தவர்களுக்கும் எல்லா விதமான சத்ரு, பில்லி சூன்யம், ஏவல், துஷ்ட சக்திகள், இதுபோல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளிடமிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இதுதான் ஜெய் சர்வமங்கல எண்ணெய். புதிதாக வந்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சர்வமங்கல எண்ணெய் வீட்டில் அனைத்து விதமான சர்வ மங்கலத்தையும் கொடுக்க வல்லது. இப்ப கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, இந்த விளக்கேத்துக்கு ஒற்றுமை வரும். புரியுதா? அதனால இந்த சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேற்றினால் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி உங்கள் கண் முன்னாடி வெளியேறுவதை நீங்கள் உணர முடியும். உணர்ந்திருக்கீங்களா இல்லையா? சத்தமா பதில் சொல்லுங்க. இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றினால் துஷ்ட சக்தி வெளியேறும், தீய சக்தி வெளியேறும், தெய்வ சக்தி நிலைத்திருக்கும், நல்லதெல்லாம் உங்களை தேடி வரும், நடக்காத விஷயங்கள் நல்லதெல்லாம் நடக்கும், நீண்ட நாள் நடக்காத திருமணம், நீண்ட நாள் பிரிந்த தம்பதிகள் ஒற்றுமையாவார்கள், திருமணம் நடக்கும், பிள்ளைகள் ஒழுக்கமாக இருப்பார்கள். பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் இது காட்டி கொடுக்கக்கூடிய எண்ணெய். எப்படி? எத்தனையோ பேர் வீட்டில் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை கண்டுபிடிக்க முடியல, அதை காட்டி கொடுக்கக்கூடிய எண்ணெய். தயவு செய்து அடியார்கள் அனைவரும் பயன்படுத்துங்கள். இந்த ஜெய் பிரபஞ்ச சக்தி என்ன யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க? சின்ன பாட்டில் தான், ஆனா அவ்வளோ வேலை செய்யுது. போகும்போது எல்லாரும் வாங்கிட்டு போங்க. உச்சந்தலையில 2 சொட்டு. எத்தனை சொட்டு? உச்சந்தலையில 2 சொட்டு. உச்சந்தலையில வை, உச்சந்தலையில வைக்கணும். சரியா? அதுக்கப்புறம் திரும்பிக்கும். 2 சொட்டு கொடுக்குறேன் பாருங்க. திரும்பி அவ்வளவுதான். பார்த்துக்கிட்டீங்களா? தெரியுதா? இவ்வளவுதான். முதல் 15 நாள் 2 வேளை செய்யுங்க. காலையில குளிச்ச உடனே, நான் குளிக்கலாம் மாட்டேன் சாமினா செஞ்சுக்கோங்க, குளிக்காம கூட செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 15 நாள் முடிச்சோடனே ஒரு வேளை தடவுங்க, ராத்திரில மட்டும். இது என்ன செய்யுதுன்னா துஷ்ட சக்தி கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துது. நம்ம ஏதாவது வெளியில போகும்போது காத்து கருப்பு நம்மளை ஏதாவது அண்டிடுச்சுன்னா இதை தடவனா வெளியில போயிடுது. பிரபஞ்ச சக்தி, இந்த பிரபஞ்சத்துல நமக்கு என்ன இழுத்து, நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை இழுத்து கொடுக்க ஆரம்பிச்சோம். நோய் நொடிகள் இருந்து விடுதலைப்படும். புரியுதா? அதனால இதை தயவு செய்து அனைவர் வீட்டிலும் இருக்கணும். ரொம்ப உடல்நிலை மோசமா இருப்பவர்கள் பையில் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் வெளியில போகும்போது. சரியா? வீட்டில் எப்பயுமே இருக்கட்டும். திடீர்னு யாருக்காவது ஒரு பிரச்சனை வருது, உடல்நிலை சரியில்லை, டக்குன்னு இதை பயன்படுத்தலாம். அப்படி ஒரு அவசியமான ஒரு எண்ணெய் அடியார்கள் வீட்டில் அனைவரும் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க, உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பா தெரியும். சரியா? இந்த ஜெய் சர்வதோஷ நிவர்த்தி என்ன யாரெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப கம்மி. இப்ப நானும் இதை நிறுத்திட்டேன். வேள்வி செய்தவர்கள், ஏற்கனவே நம்மிடம் பரிகாரம் செய்தவர்கள் எல்லாரும் பயன்படுத்தலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பெண்கள், சனிக்கிழமை, புதன்கிழமை ஆண்கள். தலை முதல் பாதம் வரை தேய்த்து 5 நிமிடம் ஊற வைத்து குளிச்சிடணும். உங்க உடம்புல இருக்கக்கூடிய சர்வ தோஷங்களும் விலகும், சந்தோஷம் நிலைத்திருக்கும். எப்படி? ரொம்ப எளிமையானது. இந்த 2 எண்ணெயும், பிரபஞ்ச சக்தி எண்ணெய், இந்த எண்ணெயும் சொன்ன பாத்தீங்களா? இதெல்லாம் பில்லி சூன்யம் துஷ்ட சக்திகளிலிருந்து
நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுது. முடியாதவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? இந்த ஹெல்த் ஆயில் நரம்பாயிலாம் யாராவது பயன்படுத்துவீங்களா? முட்டி வலி, கை கால் வலி எது இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள். ஹெல்த் ஆயில், நரம்பாயில் பயன்படுத்துங்க. அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்த உங்க உடம்பு ஆரோக்கியமா வரும். சரியா? பெண்கள் என்னன்னு கொடுத்துருக்கேன். இந்த 3 ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தினா, பெண்கள் மட்டும் பயன்படுத்தணும். ஆண்கள் அந்த ஹெல்த் ஆயில் நரம்பாயில், பெண்கள் ஹெல்த் ஆயில் நரம்பாயில், பெண்கள் ஆயில், இது 3 பயன்படுத்தினா குழந்தை இல்லாத தம்பதியருக்கும் நிச்சயமாக குழந்தை பிறக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? வைகாசி மாசத்துல அம்பாளுடைய பாதகமலம் கொடுக்கிறதா இருக்கும். பதிவு செய்து கொள்ளுங்கள். தேவைப்படுகின்றவர்கள், அம்பாளை உணர்ந்தவர்கள் பாதகமலம் பதிவு செய்து கொள்ளுங்கள். சரியா? ஒரே ஒரு வேண்டுகோள், புதிதாக வந்திருப்பவர்கள் அனைவரும் முடிந்தால் அம்பாளுடைய படத்தை வாங்கிட்டு போங்க. அதே போல இன்னொரு வேண்டுகோள், நம்மளுடைய அலுவலக எண் மாறி இருக்கு. வாட்ஸ்அப் எண் மாறி இருக்கு. பழைய எண் இருக்கும், ஆனா பழைய எண்ணில் வாட்ஸ்அப் பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால அனைவரும் புதிய எண்ணில் வாட்ஸ்அப் பண்ணுங்க. போகும்போது என்ன நோட் பண்ணிக்கோங்க, இன்டர்நேஷனல் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க பதிவு போடாதீங்க. அந்த பதிவுக்கு உங்களுக்கு எந்த பதிலும் வராது. நம்ம வாட்ஸ்அப் எண் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய 7788999166. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, யாரும் எழுதி வைக்கவே வேணாம் பாருங்க. 7788999166 இந்த நம்பர்ல உங்கள் பெயர் மற்றும் ஊர், அந்த மாவட்டத்தின் பெயர், எவ்வளவு காலமாக ராகுகால பூஜை செய்கிறீர்கள், பாதகமல பூஜை செய்கிறீர்கள் என்பதை பதிவிடுங்கள். புகைப்படத்தோடு பதிவிடுங்கள். எப்படி? நீங்க பூஜை பண்ற படம். இன்னும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம குடும்ப நபர்களுடைய படம் முடிஞ்சா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க எங்கேயோ இருப்பீங்க, அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்குன்னு கேட்டா உங்கள்ட்ட போட்டோ இருக்காது. எப்படி? யாருக்கோ ஒரு அடிபட்டுருச்சு, ஏதோ ஒரு உடம்பு முடியாம இருக்கும், அப்ப போட்டோ கேட்போம். சார் அவர் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கார் சார்ன்றுவாங்க. எப்படி? அப்ப நீங்க ஒவ்வொருத்தருடைய புகைப்படமா அனுப்பிச்சிருந்தா அந்த போன்ல இருந்துச்சுன்னா பேர் சொன்னா அந்த நம்பர் எடுத்து பார்த்து அந்த போட்டோவை எடுத்து பிரார்த்தனையில வைக்கலாம். புரியுதா இல்லையா நான் சொல்றது? அதனால இங்க வருகின்ற அடியார்கள் அத்தனை பேரும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரு, முக்கியமா கோயிலுக்கு வரவங்க யார், ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், குருஜி நான் தான் பூஜை பண்றேன், என்னுடைய புகைப்படம் இது, என்னுடைய பேர் இது, எங்க குடும்பத்தில் இருக்க புகைப்படம் இதுன்னு சொல்லி எல்லாருடைய பேர், ராசி, நட்சத்திரம், உங்க கோத்திரத்தோட அனுப்பி வச்சிருங்க. புரியுதா? அது பாட்டுக்கு இருக்கும் செல்லுல. என்னைக்காவது ஒரு நேரம் வரும்போது, ஏதாவது நமக்கு அவசர காலத்தில் தேவைப்படும் போது நீங்கள் உங்க எண்ணில் வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணா மட்டும் போதும், அது அத்தனையும் அங்க இருக்கும். ஆபத்து காலத்துல என்னால முடிஞ்ச பிரார்த்தனையை உங்களுக்காக செய்வேன். புரியுதா? ஒரு எளிமையான விஷயம், அதை யாரும் தவற விட்டு விடாதீர்கள். இது அம்பாள் இப்ப சொன்னது உங்களுக்கு சொல்றேன். புரியுதா? அது எல்லாரும் அனுப்பலாமா கூடாதா? உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க. அதனால வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அழைப்பை யாரும் எடுக்கலன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். சீட்டில் எழுதி நான் போன் பண்ணேன், எனக்கு திருப்பி காலே பண்ணல, யாருமே பண்ணலன்னு பதிவிடுங்க. அந்த பதிவிட்ட எண்ணுக்கு உடனே உங்களுக்கு கால் வரும் ஒரு அரை மணி நேரத்தில். ஏன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் தகவல் எனக்கு வரும், நீங்க பண்ற கால் எனக்கு வராது. ஆனா நீங்க பண்ற வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரீன்ஷாட் என் நம்பருக்கும் வரும். அது ஒரு டீம் எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன கஷ்டம்னு சொன்னீங்களோ அது நான் கேள்விப்பட்ட உடனே, நான் பார்த்த உடனே உங்களுக்கு தகவல் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அப்ப நேரடி தொடர்புல இருப்பீங்க. பீடத்துக்கும் அம்பாளுக்கும் குருவுக்கும் நேரடி தொடர்புல இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன செய்யலாம்னு உடனே சொல்லுவாங்க, தகவல் சொல்லிடுவேன். முடிஞ்சதை முடியும்னு சொல்லுவேன், முடியாது. அம்பாள் பார்த்துப்பா, அம்பாள்கிட்ட வை, அம்பாள் பார்த்துப்பா. ஏன்னா அவ பார்த்தா எதையும் முடிச்சு கொடுப்பா. எல்லாரும் சொல்றது என்னன்னா, உங்க எண்ணில் வாட்ஸ்அப் நாங்க போட்டுட்டாலே எங்க பிரச்சனை தீர்ந்துருது சுவாமின்றாங்க. எப்படி? பிரச்சனைன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல போட்டாலே தீருது. சில பேருக்கு தீராது, அது மோசமான கர்ம வினை. எப்படி? அதை தீக்கிறதுக்கு உண்டான வழி சொல்லியிருப்பா, அதை செஞ்சா தீந்துரும். புரியுதா? சில பேருக்கு ராகுகால பூஜையில எல்லா பிரச்சனையும் தீந்துரும், சில பேருக்கு பாதகமல பூஜையில எல்லா பிரச்சனையும் தீந்துரும். ஆனா சில பேருக்கு எண்ணெய் விட்டு விளக்கேற்றினா தீந்துரும். புரியுதா? எப்படி ஒன்னொன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். சில பேர் வேள்விகள் பரிகாரங்கள் பண்ணாதான் தீரும். அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? என்னிடம் வந்தால் நான் சொல்ல முடியும். உங்க புகைப்படம் வந்துச்சுன்னா பார்த்து சொல்லலாம் இல்லையா, உங்க பிரச்சனை இப்படி தீராதுமா, இது பண்ணிக்கோங்க, முடிஞ்சாவது செய்யுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு நானே சில நேரங்களில் பண்ணி கொடுத்துருவேன், என்னால முடிஞ்சதுன்னா. புரியுதா? அதனால அதை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் சர்வமங்கல என்னை விட்டு விளக்கேத்த பாருங்க, வாழ்க்கை மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையே மாறும், தலையெழுத்தே மாறும். அதனால அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த பீடம், அடியார்களுக்காக தான் நான், அம்பாள், என் வீடு, என் குடும்பம்,
அம்பாள் இந்த ஜெய்புரத்துங்கிற அடியார்கள் தான் என் குடும்பமாக வாழ்ந்துட்டு. அப்போ ஒவ்வொருத்தரையும் காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்கா. அதை நான் செய்யணும். அதை செய்யறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணும். எப்படி? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, வந்து ஒரு முறை ஆலோசனை பாருங்க. என்ன வழி இருக்குன்றத பார்த்துருவோமே, அந்த வழியை பிடிச்சிருவோமே. புரியுதா? அதனால இப்ப அம்பாளுடைய தேய்பிரை அஷ்டமி நடுநிசி ஹோமத்துடைய பூர்ணாகுதி செய்து இந்த ஹோமத்தை பூர்த்தி செய்வோம். எல்லாரும் பலமான பிரார்த்தனை வைங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரியா? அம்பாளுக்கு நன்றி சொல்லி இன்றைய தினத்தை பூர்த்தி செய்வோம். சரியா? ஜெய் பிரத்யங்கிரே. ராகுகால பூஜை கொடுத்தமைக்கு நன்றி. ராகுகால பூஜை கொடுத்து பாதகமல பூஜை கொடுத்தமைக்கு நன்றி. நல்லோர் தீயோரை காண்பித்து கொடுத்தமைக்கு நன்றி. ஆபத்தில் வந்து காப்பதற்கு நன்றி. நல்லது கெட்டதை சொல்லித் தருவதற்கு நன்றி. குழந்தை வரம் தந்தமைக்கு நன்றி. கணவன் மனைவி ஒற்றுமையை பெருக்கி தந்தமைக்கு நன்றி. குழந்தைகளுக்கு நல்புத்தி, நல்லொழுக்கம், நல்கல்வி தந்தமைக்கு நன்றி. பில்லி சூன்யம் ஏவல்களை அறவே ஒழித்தமைக்கு நன்றி. இதுபோல் எண்ணற்ற மகிமைகளை நித்தமும் தந்து கொண்டிருக்கின்ற அம்மா, எங்கள் காலம் உள்ளவரை, எங்கள் தலைமுறை உள்ளவரை, எங்கள் வம்சம் உள்ளவரை எங்கள் நன்றியை உங்கள் பாதத்தில் காணிக்கையாக்கின்றோம். நன்றி 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 நன்றி. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. உலகமெங்கும் ராகுகால பூஜை செய்யும்படியார்கள், பாதகமல பூஜை செய்யும்படியார்கள், இன்று இந்த மண்ணை மிதித்து அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. जय प्रत्यंगिरायै विद्महे भक्तप्रियायै धीमहि तन्नो देवी प्रचोदयात्. ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, சர்வமும் நீயே, சகலமும் நீயே பிரத்யங்கிரே. வளமும் நீயே, வாழ்வும் நீயே, துணிவும் நீயே, பணிவும் நீயே பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. அருளும் நீயே, பொருளும் நீயே, இறைவனும் நீயே, இறைவியும் நீயே. மேலும் திருமண தடை, குழந்தையின்மை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப ஒற்றுமை, வேலையின்மை, வெளிநாட்டு வேலை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சனைக்கு ஏற்ப தொடர்ந்து 16 மாதம் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் 40 வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகளின் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்கான தீர்வு காணுங்கள். வளமும் நீயே, வாழ்வும் நீயே, துணிவும் நீயே, பணிவும் நீயே
கல்வியும் நீயே, வித்தையும் நீயே, ஞானமும் நீயே, யோகமும் நீயே. பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. நிழலும் நீயே, நிஜமும் நீயே, சூரிய நீயே, சந்திர நீயே. பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. கலைமகள் நீயே, மலைமகள் நீயே, திருமகள் நீயே, குலமகள் நீயே. பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. அன்பும் நீயே, அரணும் நீயே, எண்ணமும் நீயே, செயலும் நீயே. பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7788995666. வாட்ஸ்அப் எண் 7788991666. வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 7788995666. வாட்ஸ்அப் எண் 7788991666. சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய். இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதிசக்தி வாய்ந்த எண்ணெய். இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பயன் பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7788995666. வாட்ஸ்அப் எண் 7788991666. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மே 9ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மே 15ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 7788995666. வாட்ஸ்அப் எண் 7788991666. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள்.
மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.